அகில உலக பரபிரம்ம ஜோதியே எனது மகர ஜோதி. அம்மையப்பன் துணை. என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கணும்னு மனதார வேண்டிக்கிறது. தமிழ்நாட்டுக்குள்ள வெள்ளியங்கிரி மலையில் இருக்கிறேன். என் 3வது மலை. அப்போ அந்த தமிழ்நாட்டுக்குள்ள இந்த 7 மலை கதை. தமிழ்நாட்டுக்குள்ள மலை சதுரகிரி மலை, 2வது மலை பொதிகை மலை, 3வது மலை வெள்ளியங்கிரி மலை, 4வது மலை கொல்லி மலை, 5வது மலை திருப்பதி 5 மலை, 6வது மலை ஆனந்த மலை, அண்ணாமலை சமாதி. அதாவது கால் வைக்கிற இடமெல்லாம் கோடான கோடி லிங்கம் புதைக்கப்பட்ட இடம். எல்லா மனிதனும் ஜோதி, ஒவ்வொரு ஜோதி. அந்த ஜோதியோட ஒரு மலை திருவண்ணாமலை. அதாவது சாம வேதம், நெருப்பை சார்ந்தது திருவண்ணாமலை. அப்போ இந்த திருவண்ணாமலை அப்படிங்கும்போது சைவம் வைணவம். இந்த தமிழ்நாட்டுக்குள்ள சைவம் வைணவம். சைவம் என்றால் சிவனை குறிக்கும், வைணவம் என்றால் மகாவிஷ்ணுவை குறிக்கும். அதாவது 108 வைணவ ஸ்தலத்தை குறிக்கும். இது இந்த பாரத பூமியில வைணவம் சைவம் இப்படிங்கிற ஒரு மார்க்கத்தை பின்பற்றுதாங்க. ஆனா இந்த மார்க்கத்துக்கு அப்பாறு இவங்களுக்கு தெரியாது. இந்த மார்க்கத்துக்கு அப்பாறு இவங்களுக்கு தெரியாது, சொன்னாலும் புரியாது. அப்ப இந்த பாரத பூமிக்குள்ள 18 சித்தர்கள் அப்படின்னு சொன்ன இந்த பாரதம் கம்ப்ளீட் தெரியாது. இந்த தமிழ்நாட்டுக்குள்ள 18 சித்தர்கள். அப்ப இந்த 18 சித்தர்கள் சிவனை குறிக்குமோ இல்ல திருமாலை குறிக்குமோன்னு கேட்டா அதெல்லாம் ஒரு ஆளு பிடிச்சுக்கிடுவாங்க. நாங்கெல்லாம் அகத்தியரோட சித்தரோட மார்க்கம், நாங்கெல்லாம் போகரோட மார்க்கம், நாங்கெல்லாம் திருமூலவரோட ஒரு மார்க்கம், நாங்கெல்லாம் கொங்கணரோட மார்க்கம், நாங்கெல்லாம் புலிப்பாணி சித்தரோட மார்க்கம், நாங்கெல்லாம் மச்சை முனி, நாங்கெல்லாம் ராமதேவர் சித்தரோட. இப்படி இந்த 18 சித்தர்களை பிரிச்சு இவங்க உருவாக்கிக்கிட்டு. திருமூலவரோட 3000 திருமந்திரம், போகரோட 7000, அப்போ கொங்கணர் சித்தரோட கதை. அப்ப இது எல்லாமே பொருள் ஒண்ணுதான். பொருள் ஒண்ணு. அந்த ஒண்ணு என்ன பொருள்னு தெரியாது. ஆனா படிச்ச பாடம் தான் உண்மை. இப்ப நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம், இது எல்லாரும் சொல்லுவாங்க. பஞ்சாட்சர மந்திரம், திருவாசகம். அப்ப இந்த பஞ்சாட்சர மந்திரம்னா என்ன பொருள்? நமச்சிவாய, நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அப்ப இந்த ஓம்ங்கிற பிரணவ பொருள் யாருடையது? அது விநாயகனுடையது. அப்ப விநாயகனுக்கு தாயோட பேர் என்ன? விநாயகருக்கு தாயோட பேர் என்ன? அப்ப விநாயகன் பிரணவ பொருளோ இல்ல விநாயகனை உருவாக்குற தாய் பிரணவ பொருளோ? அப்ப பார்வதி விநாயகன், அந்த விநாயகன் பாலகன். அந்த பாலகனுக்கு தான் தெரியும் சிவன் யாருன்னு. அப்ப பஞ்சாட்சர மந்திரம், நான் என்றால் நாராயணன், மா என்றால் மகாலட்சுமி, சி விநாயகி, வா சரஸ்வதி, யா முருகன். பஞ்சாட்சர மந்திரம். அப்ப 6வது பிரம்மா. அப்ப இந்த பிரம்மா யாரு? அந்த பிரம்மா யாரு? மகாவிஷ்ணு யாரு? அந்த சிவன் யாரு? இதுதான் அந்த பாரதம். அப்ப இந்த பாரதத்துல சிவனோட கதையை எல்லாரும் பின்பற்றுதாங்க. சிவனோட மார்க்கம் பின்பற்றுதாங்க. நமோ நாராயணா அந்த மார்க்கத்துல ராமனோட பக்தர்கள். இப்ப அயோத்தியில ராமர் ஆலயம் திறக்கப்பட்டது. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் இந்த பாரதத்துல சொல்லப்பட்டது. அப்போ இந்த பாரதத்துல இது சொல்லப்படும் போது இந்த ஆன்மீக குருமார்கள் இல்ல இந்த சித்தர்களோட மார்க்கத்தில் உள்ளவங்க இல்ல மத சார்ந்தவங்க சொல்ல வேண்டியதானே, பாபர் மசூதினா என்ன பொருள்? ராமர் ஆலயம், எழுப்பப்பட்ட ராமர் ஆலயம் என்ன பொருள் சொல்லுங்க. அதெல்லாம் தெரியாது. ஆனா பாரத பிரதமர் இந்த ராமேஸ்வரத்துக்குள்ள வந்தாரு. அதோட பொருள் என்ன? 12 ஜோதிர்லிங்கத்துல ராமேஸ்வரம் ஒரு ஜோதிர்லிங்கம். அப்ப இந்த ஜோதிர்லிங்கத்தோட பொருள் என்ன? 12 ஜோதிர்லிங்கத்துல சீதா பிடிச்ச சிவலிங்கம் இந்த ராமேஸ்வரத்துல தான். அப்ப சீதா யாரு? அந்த பிடிச்ச சிவலிங்கம் என்ன? பிரம்மகத்தி தோஷம் என்ன? இந்த பிரம்மகத்தி தோஷம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த பாரத பூமியில முக்தி.
முக்தி என்ன, சித்தி என்னன்னு தெரிய வரும். ஆனா ஆன்மீக குருமார்கள், மடாதிபதிகள், சாது, அகோரி, நாக சன்னியாசி, பிரம்மச்சரியம் இதெல்லாம் சரிதான். குண்டலினி சக்தி இன்ன பொருள் தான். மூன்றாவது கண் உடலு, மூன்றாவது கண்ணு உடலு. அதாவது இந்த பிரபஞ்சம் 5 இதை நம்மளை காட்டி தருது என்ன பொருள்? பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதை பார்க்கறதுக்கு இதை பொருள் தான் கருவா உருவாகுது. அந்த கரு உருவாகி வந்துட்டுனா அதுதான் சக்தி. அந்த சக்தி தான் காலப்போக்கில் மண்ணில் மறையாம அக்னிக்கு இரையாகுது. அந்த சாம்பல் எடுத்து சிவன் பூசினாரு. பஞ்சாட்சர மந்திரம் நமச்சிவாய 5 தலை பிரம்மாவுடையது. நான் நாராயணன், மகாலட்சுமி, ஸ்ரீ விநாயகி, வா சரஸ்வதி, யா முருகன். 6வது பிரம்மா, 6 முகம், சரவண பவா. அப்ப ராமா என்ன, ராவணன் என்ன, அந்த சீதா பிடிச்ச சிவலிங்கம் என்ன? பாபர் மசூதி எங்கும் நிறைந்திருக்கும் பொருள் சந்திரன். அந்த சந்திரனுக்கு தான் மகாவிஷ்ணு, விநாயகன், விநாயகி என்று பேரு. இந்த விஷ்ணுவோட 10 அவதார கதை. 9 அவதாரம் கிருஷ்ணனுடையது, அதாவது மூத்த விநாயகனுடையது. 9 அவதாரம். மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராகி அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம். இதெல்லாம் 9 அவதாரம் விஷ்ணுவுடையது, அதாவது விநாயகனுடையது. 10வது 10 அதுதான் அரியுடையது. அப்ப வாமன அவதாரம் என்ன, மாவேலி சக்கரவர்த்தி என்னன்னு இந்த பாரதத்தில் தெரியாது. அப்ப பாபர் மசூதி உடல் ஆத்மா மண்ணுக்கு, அது சந்திரன் மகாவிஷ்ணு. சந்திரனத்தான் மகாவிஷ்ணு என்று அழைக்கிறது இங்க யாருக்கும் தெரியாது. இந்த 9 அவதாரம், 9 அவதாரம் வந்து விஷ்ணுக்கு, 9 அவதாரம் விஷ்ணுக்கு, விநாயகனுக்கு 9 கோள்கள். ஆனா 10வது மனிதனோட உடல். இந்த உடல் அக்னிக்கு போகக்கூடாது. இந்த காசி நகரம் கம்ப்ளீட் சுடுகாடு, எல்லாம் மனிதனை புதைச்ச இடம். அங்க குடியேறவங்களை யாரு சொன்னது? இப்ப ஞானாபாவி பள்ளிவாசல் இருக்கிற இடம் ஆலயங்களோட இடம். உடல் ஆலயம், உடல் தான் ஆலயம். இதுக்கு தான் அன்றைய காலத்துல சிலை செதுக்கப்பட்டு வச்சு அடையாளம் மண்ணில் சமர்ப்பிக்க. இந்த உடல் அழிஞ்சு போச்சுன்னா உனக்கு நாய் பிறவி, காக்கா பிறவி, பன்றி பிறவி. நீ மண்ணில புதைச்சிரு. அந்த காசி நகரம் கம்ப்ளீட் சுடுகாடு. அந்த படித்துறை 63 படித்துறை, 63 சமாதி. ஆனா காசி நகரத்துக்குள்ள உடம்ப ராம் சத்துகேன்னு கொண்டு வந்து உடம்பை எரிச்சு திங்கிறான் அகோரி. அரி கோவில் உடலு தான். அப்ப உடலு ஞானம்னா சரஸ்வதி. நாக்க கொண்டு சுடுற இடத்துல நீ காளியோட கதையை பேசுற. ஞான மூர்த்தி ஈஸ்வரர் என்னன்னு உனக்கு தெரியாது. முத்து 6 அம்மன். இந்த 5 நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் 5 முத்து. இந்த 5ஐயும் நீ பார்க்கறதுக்கு இந்த பொருளை காசி நகரத்துக்குள்ள நீ சுட்டு சாம்பலை கொண்டு போய் நீ விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ற. இதுக்கு முக்தி. இதுல பெரிய காசி நகரத்துல பெரிய பெரிய குருமார்கள். மீனாட்சி குமரகுரு காசி நகரம், மீனாட்சி குமரகுரு காசி நகரம் இந்த மதுரைக்கு உட்பட்டது. அப்போ மதுரைக்கு இந்த காசி, மதுரை, அடுத்தால இமயமலைலாம் உன்னோட அறிவுக்கு அல்ல. இந்த அண்டம் என்பது இந்த மீனாட்சியோடையது. மீனாட்சின்னு சொன்னா விநாயகி, கல்லழகர் அரி, கல்லழகர் அரி, மீனாட்சி விநாயகி, தெய்வ யானை திருமணம். அப்ப தெய்வ யானைகள் தான் மனித அவதாரம் எடுக்கு. ஆனா இந்த மனித அவதாரத்துல மதங்கிறது உடலுக்கா காசி நகரத்துல புதைச்சி அது எல்லா மனிதனும் சமர்ப்பணம். நீ மறைஞ்சிக்கோ, அதுக்கப்புறம் தான் உனக்கு தண்டனை. நீ செஞ்ச அனைத்தும் இது காட்டி கொடுக்கும். ஆனா இதை நீ காட்டி கொடுக்காம நீ எரிச்சிட்டா உனக்கு வேற பிறவி, நாய் பிறவி, பன்றி பிறவி, காக்கா பிறவி. ஆனா அந்த கங்கால நீ எங்கன வேணாலும் புதைக்கலாம். ஆனா அங்க குடியேற உடனே யாரு சொன்னது? காசி நகரம் ஒரு சுடுகாடு. அதே போல ராமேஸ்வரம் சுடுகாடு.
எல்லாம் மனிதரை புதைக்கக்கூடிய இடம். மனிதரை தவிர முத்து என்ன முத்து? தங்கமா பெருசு விலை, தங்கத்துக்கு விலை. ஆனா உடலுக்கு விலை கிடையாது. கொண்டு போய் எரிச்சிடுறது. എന്നിട്ട് சிவன் எரிச்சு சாம்பலை பூசினாரு. அப்ப தட்சன் சதிதேவிய இறக்கி அந்த சாம்பல் எடுத்து சிவன் பூசினாரா? 51 சக்தி பீடம் எப்படி வந்தது இந்த பாரதத்துல? அப்ப இந்த விஷ்ணுவோட சக்கரம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. உடல் தான். இந்த உடல்ல சக்கரம் என்பது இந்த கண்ணு. இந்த கண்ணு தான் உனக்கு பாபர் மசூதியை காட்டி தந்தது. இந்த கண்ணு தான் இப்ப ராமர் ஆலயத்தை காட்டி தருது. ஆனா இந்த கண்ணு என்னவா ஆக போகுது? உன் உடலை கொண்டு எரிச்சிட்டா நீ வேற பிறவி ஆகிடுவ. ஆனா பிறவி வந்து மனிதனா பிறந்து பிறந்து வந்தவன் இப்போ என்னன்னா ஒரு அநியாயமே கண்டுபிடிச்சிட்டான். எரிமேடை சுவிட்சு போட்டா சாம்பல். காசி நேரத்தில் உடலை கொண்டு வரும்போது ராம் ராம் சத்துகே, ராம் உடல் சத்துகே, குரு சத்துகே குரு. இந்த குருவை கொண்டு நீ சுட்டுட்டு நீ ராம் ராம் சத்துகே மந்திரத்தை சொல்ற. கங்காவை காட்டி தருது. முங்குனா பாவம் போகும், பாவம் போயிட்டு புதைச்சிடு. ஆனா நீ கொண்டு எரிச்சிடுற. இரண்டு காசி விஸ்வநாதர் ஞானாபாவி பள்ளிவாசலை பத்தி நீ பேசுற. இந்த பாரதத்துல உடல் ஆத்மா, உடல் ஆத்மா, அரி சந்திரன். உன் உடலுக்கு தான் வெளிச்சத்தை நீ பார்க்கிற. அரி சந்திரனை பார்க்கிற. இந்த உடல் இந்த இதுதான் உனக்கு காட்டி தருது. இதுதான் உனக்கு மதத்தை காட்டி தருது. ஆனா உன் உடலுக்கு தான் தவிர உன் உயிருக்கு அல்ல. உன் உயிர் நீ உடலை எரிச்சுட்டா உன் உயிர் சேர்ந்து அழிஞ்சு போகுது. உன் உயிர் சேர்ந்து அழிஞ்சு போகுது. ஆனா கரிமேகம் காக்கா பிறவி. காக்கா பிறவி. இந்த அண்டத்துல காக்கா எப்படி உற்பத்தி ஆகுது? நீங்க உடலை எரிச்சுட்டா காக்கா, உடலை எரிச்சுட்டா காக்கா. நீங்க 10 ஆண்டு உடலை எரிக்காம இந்த பாரத பூமியில இருந்து பாருங்க. இந்த பாரத பூமியில உடலை எரிக்கவே கூடாது. எரிக்கிறது நரகாசுரனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. ஒவ்வொரு மாதா பிதாக்கு நீ கொடுத்துட்டு நீ பள்ளிவாசலை பத்தியும் ராமர் ஆலய பத்தியும் நீ பேசுறதுக்கு இங்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இப்ப நீ சொல்ற ஹிந்து, கிறிஸ்து, முஸ்லீம். இது ஆதி காலத்துல சேர, சோழ, பாண்டியன். சேரன் என்றால் சமுத்திரம். அந்த சமுத்திரம் தான் இப்ப அரபிக்கடல். பாண்டியன் விநாயகன், 63 விநாயகன், 63 நாயன்மாரு எல்லாம் விநாயகன். ஒவ்வொரு சமூகமா உருவாக்குச்சு. ஆனா அந்த உடலை பாதுகாக்கணும். உடலை அழியக்கூடாது, வேற பிறவி ஆகிடும். இதுதான் ஆலயத்தை உருவாக்குச்சு. ஆலயத்தை உருவாக்குறது உன் உடலை பார்க்கு கண்ணு மூலமா. ஆனா கடைசியில 99 ஆண்டு மண்ணில புதைச்சி உனக்கு இந்திர பதவி. நீ கொண்டு எரிமேடையில கொண்டு வச்சு எரிச்சிட்டு நீ ஆன்மீகத்தை பத்தி பேசலாமா? உனக்கு ராமர் ஆலயம் தேவையா? இப்ப இந்த ஞானாபாவை பள்ளிவாசல் அது வந்து ஹிந்துக்களோட ஆலயம். உடலு தான் மதம். அது உடல் என்பது ஒரு பெரிய சிலை. அந்த சிலையோட வடிவமைப்பு, நீ சுவாசிக்கிற சுவாசம் இப்படிதான் நீ சுவாசிக்கிற. ஆனா அந்த உடலை கொண்டு நீ எரிக்க கூடாது. இந்த உடல் எல்லாம் மண்ணில் சமர்ப்பிக்கிறது. அதாவது மகாவிஷ்ணு என்றால் சந்திரன். நீ வெளிச்சத்தை வேற ஒரு மதங்கிற, சந்திரனை வேற ஒரு மதங்கிற. அது உனக்கு யாரு உரிமை தந்தது? இப்ப சேர, சோழ, பாண்டியர் தான் இப்ப ஹிந்து, முஸ்லீமு, கிறிஸ்துங்கிறாங்க. ஆனா இதெல்லாம் இங்க இருந்து உற்பத்தி ஆனவங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா உடலை பாதுகாக்கணும். உடலுக்கு தான் தண்டனை. குற்றம் செஞ்சா உடலுக்கு தான் தண்டனை. ஆனா அந்த உடலை எல்லாம் கழிஞ்சு நீ கொண்டு எரிக்கிற பத்தியா? இந்த ஆத்மாவும் அழிஞ்சு போகுது. நீ கத்த அனைத்தும் எரிஞ்சு போயிட்டு, நீ கத்து வச்சு அனைத்தும் புத்தி எரிஞ்சு போயிட்டு. இது தவறு. இந்த பாரத பூமியில யாருமே சொல்லல. அப்ப இவருக்கு பாபர் மசூதி மதி புத்தி காட்டி தருது. உடலை எரிச்சிடாத. உடலுதான் முக்கியம். பாதுகாத்துக்கோ. நீ வேற பிறவி ஆவதுக்கா? நீ பிறவில மனிதனா அவதாரம் எடுத்த, மனிதனா நீ வளர்ந்த. நீ உன் உடலை எரிச்சிட்டா கரிமேகம் வேற பிறவி காக்கா. நீ அடுத்தால மனிதன் ஆகவே இயலாது. இதை விட உனக்கு என்ன ஆன்மீகம்? இதை விட உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த பூமியில? ராமன் அந்த ஆளு, ராவணன் அந்த ஆளு. எனக்கு ஒரு காவல் இல்லை. அரி. இதோட அர்த்தம் என்னன்னா, இந்த ராமன், ராவணன்
இந்த ஒரு எழுத்து தான் வித்தியாசம். காவல், இந்த உடலை பாதுகாத்துக்கிடணும் காவல். அப்ப இந்த உடலை புற எரிச்சிட்டு நீ ராமராலயம் பாபர் மசூதியை பத்தி எல்லாம் இந்த பாரத பூமியில யாருக்கும் பேசுறதுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா முக்தி என்னன்னு தெரியாது. எரிச்சிட்டு இவன் ஆன்மீகத்தை பத்தி பேசுறான். இந்த பாரத பூமியில பெரிய பெரிய குருமார்கள்னு சொல்றாங்கல்ல, உடம்பை எரிப்பது தவறுன்னு யாருமே சிந்திக்கல. பெரிய சாதாரணமா உடம்பு எரியப்படுது, ஆன்மீகத்தையும் சொற்பொழிவாற்றுறாங்க. சிவராத்திரி, இந்த சிவராத்திரிக்கு தான் நீ மதம். அல்லாஹ் இருட்டு, அக்பர் வெளிச்சம். அல்லாஹ் இருட்டு, அக்பர் வெளிச்சம். இது நீ ஒரு மதமா எடுத்துக்கிட்ட. அப்ப சிவராத்திரி வேலை முடிஞ்சது. அப்ப ராத்திரினா ஒரு நிரந்தர தூக்கம். அந்த தூக்கத்துல நீ உன்னை கொண்டு எரிக்க கூடாது. உடம்ப புதைச்சிரு. எரிச்சிட்டா வேற பிறவி, புதைச்சிட்டா நீ செஞ்சது அனைத்தும் கண்ணு காட்டி கொடுக்கும். புதைச்சிட்டா உன் கண்ணு ஓட ஆரம்பிச்சிடும். உன் கண்ணு அனைத்து உயிரினத்துக்கிட்டையும் பேச ஆரம்பிக்கும். அனைத்து உயிரினமும் உன்கிட்ட பேசும். ஆனா நீ அடுத்தப்பல என்ன பிறவி ஆகுற அப்படிங்கிறது தான். ஆனா எரிச்சிட்டா உனக்கு இந்த பூலோகத்திலே வைகுண்டம், அதாவது வைகுண்டத்திலேயே உனக்கு வேற பிறவி. இதை பாதுகாத்துக்கோ அப்படிங்கிறது தான். இந்த ராமன் ராவணன். அப்ப சீதா, சீதா என்ன பொருள், சிவலிங்கம் என்ன பொருள்னு அறியணும். அது இந்த பாரத பூமியில யாரும் தெரிஞ்சுக்கிடல. ஆனா ஆன்மீக குருமாறு ராமர் பட்டாபிஷேகம், பரமேஸ்வரர், ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். ராவணன், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். விநாயகன், ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். ராமன் விநாயகன், ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். பரமேஸ்வரி, பரமேஸ்வரர், ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். கண், கண் மகம், ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி
விநாயகி. சி விநாயகி. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். யா முருகன். ஓம் ஹரி ஓம். 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 நாராயணன் மகாலட்சுமி. ஓம் ஹரி ஓம். 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 ஸ்ரீ விநாயகி. ஓம் ஹரி ஓம். 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 வா சரஸ்வதி. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். வா பிரம்மா. ஓம் ஹரி ஓம். 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 ஞானதண்டம். ஞானதண்டம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். உடல் கண்ணு. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். கடல் கண்ணு. ஓம் ஹரி ஓம். 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 பரமசிவன். ராதா நாரதகர். ராதா நாரதகர். பரமசிவன். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். சிதம்பரம் சிவகாமி. கல்கி புகழ். மாதாபிதாக்கு புகழ். வள்ளி விநாயகி தெய்வ யானை. வள்ளி விநாயகி தெய்வ யானை. அரி உடல். இதை மண்ணுக்கு சமர்ப்பிக்கணும். பரமசிவன். பரமசிவன். சதாசிவன். ராதா நாரதகர். கண்ணு உடல் ஒரு வீணை. வீணை போல அது வினை ஆக்கிடக்கூடாது. தீயில இட்டா வினை ஆகிடும், வேற பிறவி ஆகிடும். சிதம்பரம். காட்டீச்சர்னா போகணும், சிதம்பரம் போகணும். வாழும்போது வைகுண்டம். சிவகாமி. மறைஞ்சாதான் சிவகாமி சிதம்பரம் கிட்ட போக முடியும். ஞான தண்டம். உடல் ஆத்மா தான். இந்த ஆத்மாவை புதைச்ச இடம் தான் காசி. எல்லாமே எரிக்கிறதா இல்லை. ஆனால் நீ எரிச்சிட்டு நீ பாபர் மசூதியை பற்றியும் ராமர் ஆலயத்தை பற்றியும் பேசுகிற. பார்வதிக்கு தான் தெரியும் சிவன் யாருன்னு. அப்போ பார்வதி விநாயகன் தலையை வெட்டிய சிவன் யாருன்னா அந்த விநாயகனுக்கு தான் தெரியும். பரமசிவன். பரமசிவன். ஓம் ஹரி ஓம். 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 பரம்பொருள். பரம்பொருள். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஹரி சபரி. ஓம் ஹரி ஓம்.
ஹரி ஓம். ஓம் 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 ஹரி ஓம். சந்திர ஹரி. சந்திர ஹரி. காந்திமதி. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். நெல். நெல் வில் உடல். ஓம் ஹரி ஓம். 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 அடி அண்ணாமலையார். அடி அண்ணா மலையார். அண்ணாமலையார். ஓம் ஹரி ஓம். 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 பாத விநாயகி. ஓம் ஹரி ஓம். 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 பாத விநாயக. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். பாத விநாயகி. ரி விநாயக ரி. கிரி விநாயகி. விநாயகி கிரி. விநாயகி கிரி அப்படிங்கிற ஒரு பொருள். அடி அண்ணாமலையே பாத விநாயகா. அடி அண்ணாமலையே பாத விநாயகா. எழுதும்போது கூட உங்களுக்கு காட்ட வேண்டாம் அந்த எழுத்தாணியே சொல்லுது. எழுத்தாணியே சொல்லுது. இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துக்கிட்ட ஆன்மீகத்தை பற்றி நீங்கள் எல்லாரும் பேசுறது சரிதான். யாருக்கு நான் எதிராக பேசலை. இந்த சிவராத்திரியை உருவாக்கப்பட்டது. சிவராத்திரி மகா சிவராத்திரி எதுக்கு உருவாக்கப்பட்டது? கார்த்திகை தீபம் ஏன் ஏற்றப்படுது? சபரிமலையில் மகர ஜோதி எதற்கு மகர ஜோதி தரிசனம்? கார்த்திகை மாதம் ஏன் நம்ம அந்த சொக்கப்பானை கொளுத்துறோம்? கார்த்திகை மாதம் ஏன் தீபம் ஏற்றுறோம்? சிவனுக்கு ஏன் அபிஷேகம் பண்றோம்? அப்போ காசியில் இறந்தால் முக்தி. ஒரு மனிதனுக்கு இறப்பே கிடையாது, அதை அறிவுதான் முக்தி. குண்டலினி சக்தி இந்த கண்ணு தான். இந்த கண்ணை நீ படிச்சு வச்சுட்டு நீ எந்த சக்தியை கிடைச்சி உனக்கு என்ன பிரயோஜனம்? அஞ்சாவது சபை ஆகாய சபை. ஆகாயத்தை காட்டுறது உன் கண்ணு தானே. திருவாரூர்ல பிறந்தால் முக்தி. ஒரு ரதம், ஒரு குழந்தை பிறந்துட்டா ஒரு ரதம் ஆக போகுது. ஒரு ரதம் ஆயிட்டு அது சொந்த பதத்தை எல்லாம் உருவாக்குது. ஆனா அந்த ரதத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரதத்தை கொண்டு நிப்பாட்டி அந்த ரதத்தை போல ஒரு ஆலயம் எழுப்பணும். ஆனா நீ கொண்டு போய் எரிச்சு சாம்பல் எடுத்துட்டு ராமேஸ்வரத்துல வந்து கரைச்சிடுறது, இல்ல காசிக்கு போற. கரைக்கிறது சரியோ தவறோ? அஸ்தியை கொண்டு போய் கரைச்சா முக்தின்னு யாரு சொன்னா? பிரம்மகத்தி தோஷம். அதான். அப்ப இந்த பாரத பூமியில நீங்க எல்லாம் பிரம்மகத்தி தோஷம் உண்டு பண்ணுவதற்குத்தான் நீங்க உருவாகி இருக்கீங்க. பிரம்மகத்தி தோஷம் என்னன்னு தெரியாது. அந்த பிரம்மகத்தி தோஷத்தை விளக்குவதற்குத்தான் வேதங்களை உருவாக்குச்சு. ஆனா உனக்கு வேதமும் தெரியாது, வேதத்தோட பொருளும் தெரியாது. ஒவ்வொரு காலகட்டத்தில் உள்ள புத்தகத்தை படிச்சுட்டு வந்துருவானுவோம்.
5000 ஆண்டு ராமாயண கதை. அப்ப வால்மீகினா யாரு? வானவர்னா யாருப்பா? உனக்கு வால்மீகி என்னன்னு தெரியாது, வானவர் என்னன்னு தெரியாது. ஆனா புத்தகம் படிச்சது உண்மை. உனக்கு வயசு எத்தனை? 99. நீ என்ன ஆக பாரு? உன் குதிரை ஓடி எல்லாம் நின்றுட்டு என்ன ஆக போகுது அந்த குதிரை அப்படிங்கிற கதை. ஒரு மனிதனோட உடல் என்பது குதிரை, ரதம். உனக்கு அர்ஜுன கதை கர்ணன் கதையே தெரியாது, மகாபாரத இதிகாசம் எதுக்கு உருவாக்கப்பட்டதுன்னு தெரியாது. அப்போ ஒன்னெல்லாம் எதுக்கு படைச்சது? எதுக்கு படைச்சது? நீ சிவனுக்கு பூஜை பண்ணணும், ஆனா உன் உடலை கொண்டு எரிச்சிடணும். அது சாம்பலை அள்ளிட்டு ராமேஸ்வரத்தை கொண்டு கரைச்சிடணும். உன் சொந்த பந்தம் வந்து ஒரு ஐயரை கூப்பிட்டு உனக்கு மோட்சத்துக்கு வழி தேடுவாங்களா? இந்த ராமேஸ்வரத்துல அந்த சிவலிங்கத்துக்கு ஏன் பூஜை பண்றேன்னு அந்த பிராமணனுக்கே தெரியாது. ஒரு அரசனுக்கு ஒரு ஆலயம். அதே போல எல்லா மனிதனும் அரசன் தானே. உன் தலைவர்களுக்கு மட்டும் மெரினால சமாதி, ஆனா உன் தாய் தந்தையை கொண்டு எரிச்சிடணும். நீ எல்லாம் நன்றி கெட்டவன். இது தவறுன்னு இந்த பாரத பூமியில அறிகிறது தான் ஞானம், இது அறிகிறது தான் சித்தி புத்தி. இந்த பாரத பூமியில ஆலய வழிபாடு பண்றான், அனைத்தும் பேசுறான். ஆனா உடல் ஆத்மா எரிஞ்சு அழிஞ்சு போது அது தவறுன்னு இவன் புத்திக்கு தோணலை. இவனுக்கு ஞானம் என்னன்னு தெரியாது. ஆனா உலக அளவுல இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தும் இந்த கேரளா பூமியில இருந்தும் இந்த எல்லா மாநிலத்தில இருந்தும் உலக அளவுல ஆன்மீகத்தை பத்தி பேசுறீங்கள. பரமசிவன்னா யாரு? ராமர்னா யாரப்பா? விநாயகன் முருகன், ராமர் சீதா, லட்சுமணன் யாரு? லட்சுமணன் என்ன பொருள்? ஆஞ்சநேயர் என்ன பொருள்? அது தெரியாது. ஆனா பரமசிவன் பார்வதி அது தெரியும். விநாயகன் அதுக்கு இளைய குழந்தை முருகன், அது எனக்கு தெரியும், தமிழ் கடவுள் முருகன். அப்ப ஆஞ்சநேயர், லட்சுமண, சீதா, ராமர் அதெல்லாம் வடநாடு. ஏய் முட்டா பயிலுள்ளா ஞானப்பழ கதை கொண்டு வந்தது நாரதகர். எல்லா கதையிலும் நாரதகர் தான். அந்த மகாவிஷ்ணுவை பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற அவதாரத்தை வைகுண்டத்துல போய் பார்த்தது நாரதகர். அப்ப நீ நாரதகர் என்னன்னே உனக்கு தெரியாது, ராதாவோட வேதம் என்னன்னு தெரியாது. முதல்ல ராமபிரான் ஆணோ பெண்ணோ அது தெரியாது. ஆனா ராமர் ஆலயம் ஆணுக்கா பெண்ணுக்கா சொல்லு? ராமர் ஆலயம் அயோத்தியில ஓபன் பண்ணே இல்லப்பா. அது ராமர் என்றால் ஆணோ பெண்ணோ? முட்டா பெய்யுள்ளா. ராமா என்றால் சந்திரன், சீதா என்றால் பகல்ல வர்ற வெளிச்சம். அப்போ யானை, ராமா என்றால் யானை, ராவண என்றாலும் யானை, விநாயகர், 2 பேரும் விநாயகர். அப்ப சீதா யாரு? இந்த பொருள் பத்தினி, பெண் அவதாரம் எடுத்திருக்கு பத்தினி. இந்த அவதாரம் சீதாங்கிற ஒரு கதாபாத்திரத்தை இந்த பூமியில பெண்கள் என்று விதைக்கப்பட்டாச்சு. ஆனா அந்த பெண்கள் எல்லாம் இந்த மண்ணில சமர்ப்பிக்கணும். இந்த பூமியில எரிக்கிற உனக்கு எதுக்கு ராமர் ஆலயம்? மதி உடலு. நீ உடலை எரிச்சிட்டு நீ ராமர் ஆலயத்தை உனக்கு என்ன உரிமை கொண்டாட அருகதை இருக்கு இந்த பூமியில? உனக்கு மசூதி என்ன, மதி ராமா என்னன்னு தெரியாது. இதுல ஆன்மீக குருமார்கள் வேதம், உடலு தான் வேதம். ரிக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், பிரணவ வேதம் என்ன? விநாயகி. உனக்கு இந்த பொருளை உருவாக்கி உடலை உருவாக்கி இந்த மண்ணுக்கு சமர்ப்பிக்கணும். அடுத்தப்படி இந்த பதவி எடுத்து மண்ணுக்கு சமர்ப்பிக்கணும். இதுக்கு காலகாலமா நீ செஞ்சுக்கிட்டு வந்த. ஆனா இப்போ இந்த அறியாத குருமார்கள் மயிறு இதெல்லாம் அதிகம் பெருத்து போச்சு இந்த பாரதத்துல. குரு என்ன பொருள் தான் இந்த பூமியில ஒரு குருமாரி சொல்லி கொடுக்கல. குரு குண்டலினி சக்தி, யோகா குரு குண்டலினி சக்தி. ஒரு தாயில கரு உருவாகுது, அந்த கரு தான் 9 ஆண்டு ஆகும்போது 9 கோள்கள், 10 விரல் விநாயகன் தந்தது. இப்படிங்கிற ஒரு பொருள் குரு, விநாயகன், மகாவிஷ்ணு எங்கும் நிறைந்திருக்கும் பொருள். அல்லாஹ் இருட்டு,
அக்பர் வெளிச்சம். நீ வேற ஒரு மதம் வேற ஒரு நாடு அப்படின்னு பிரிக்க உனக்கு யாரு அதிகாரம் தந்தது? சந்திரன் மகாவிஷ்ணு. சந்திரன் இல்லைன்னா ஒரு கதையும் கிடையாது. உனக்கு இந்திரன் என்ன சந்திரன் என்னன்னே தெரியாது. இந்திரன் கெட்டது பெண்ணால, சந்திரன் கெட்டது பெண்ணால, ரெண்டும் பெண்ணு உனக்கு தெரியாது. நீ வந்துட்டான் ஆன்மீகத்தை பத்தி பேச. ஏய், இந்த விஷ்ணுவோட 10 அவதாரத்துல 9 அவதாரம் ஆணையுடையது. குருவாயூர் கேசவன், குருவாயூர் பத்மநாதன், மலையின் கீழ் கோபாலகிருஷ்ணன், சதுரகிரி, இப்படிங்கிற எல்லாமே ஆணையுடையது. 10வது அவதாரம் கல்கி, புகழ் மாதா பிதாக்கு. அம்மை விநாயகி புகழ், வள்ளி விநாயகி புகழ், அப்பன் தெய்வ யான புகழ், மகன் அரி. கல்கி, கல்கி என்றால் புகழ், அரி. ஒவ்வொரு மனிதனும் அரி. இதை மண்ணில் சமர்ப்பிச்சா நீ சிவம் போகலாம், சிவலோகம் போகலாம். நீ இந்த பூமியில எரிச்சிட்டா உனக்கு பிறவியில கொடுக்கக்கூடிய நரக தண்டனை அது சொந்த பந்தம் தான் கொடுக்குது. அல்லாம எந்த இறைவனும் எந்த கடவுளும் கொடுக்கல. உன் புத்தியை வச்சு நீ அழிஞ்சு போற. இந்து, சிந்து, விந்து. உன் விந்து ஒரு உற்பத்தி ஆகுது, அது அழிஞ்சு போகுது. மற்றதெல்லாம் புதைக்கப்படுது. இதை அறிஞ்சுக்கிட்டது தான் ஞானம், வேதம், பூதம். எல்லாமே உடல் தான் பூதம், பூத நாராயணன். இதை கொண்டு போய் எரிச்சிட்டு நீ ஆன்மீகத்தை பத்தி பேசலாமா? நீ ஞானாபாபி பள்ளிவாசல் உடம்ப புதைச்ச இடம். அதுக்கு அடையாளம் இறைவா. உடலை புதைச்சிட்டோம், இறைவா தந்த உடலை புதைச்சிட்டோம். ஞானம் தண்டம். ஞான வா பி, வா சரஸ்வதி, பி பிரம்மா. ஞான தண்டம் உடல். நீ ஞானாபாபி பள்ளிவாசல் என்ன, பாபர் மசூதி என்ன, காசி விஸ்வநாதன் என்ன, ராமர் என்னன்னே உனக்கு தெரியாது. 9 அவதார கதை விநாயகனுடையது. 10வது அவதார கல்கி அரியுடையது. சபரி உனக்கு ஐயப்ப பிரம்மச்சாரி, ராமனுக்கு மனைவி சீதா. ஏ, ராமனு சீதாவும் ஒண்ணு. சந்திரன் வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு பொருள். பார்வதி பரமசிவன், ராமன் சீதா, விநாயகன் முருகன், லட்சுமணன் ஆஞ்சநேயர். இதுவும் ஒரே வேதத்திலிருந்து உருவாக்கப்பட்ட கதை. இதுல ஆதி எதுன்னு நீ கண்டுபிடிச்சிக்கோ. புரியுதா? விநாயகன் முருகன் ஆதி கதையா, இல்ல லட்சுமணன் ஆஞ்சநேயர் ஆதி கதையான்னு கண்டுபிடிச்சிக்கோ. இந்த ராமன் சீதா, பார்வதி பரமசிவன். புரியுதா? சதிதேவி அக்னியில் இறங்கினா மறுபிறவி பார்வதி. அப்ப இந்த பார்வதிக்கு தான் தெரியும் விநாயகன் என்ன, சிவன் என்னன்னு. முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. இந்த போட்டி பொறாமெல்லாம் ஆன்மீகத்தில் ஏகப்பட்ட குருமார்கள் வருது. எதற்கு ஏகப்பட்ட குருமார்கள்? ஒரு புத்தர் கதை உடல் தான். புத்த கயா உடல், காயத்ரி. இயேசு சிலுவை, சி லு வை, வை கை, வைகை அப்படிங்கிற பொருள். அது வேறொரு மதம். உடல் தான் சிலுவை. சி வந்துட்டாலே உடல். விநாயகி. ஆனா எல்லா மனிதனும் விநாயகன். ஆனா இந்த விநாயகனுக்கு தான் மதம், யானைக்கு மதம். ஆனா மனிதனை ஒழுக்கத்துக்கு தான் உருவாக்குச்சு. ஆனா எல்லா ஒழுக்கத்தையும் நீ கடைசியில கண்டுபிடிச்சது என்ன? உடம்ப கொண்டு எரிச்சிட்டு மொட்டை அடிக்கிற. திருப்பதிக்கு வர்ற, பழனிக்கு வர்ற, மொட்டை அடிக்கிற. எதுக்கு அடிக்கிற? மறுபடியும் முளைக்கும்னு தானே. மாம்பழம் சாப்பிட்டுட்டு போட்டா முளைக்கும். கண்ணு. காமாட்சி கையில எதுக்கு கரும்பு? கண்ணு. பட்டினத்தாரு கையில கரும்பு, கண்ணு. காந்திமதி நெல்லையப்பரு தலைவிரிச்சகம் மூங்கிலு, கண்ணு. இப்படிங்கிற ஒரு பொருள். ஆனா இந்த பூமியில சைவம் என்ன வைணவம் என்னன்னு தெரியாது. இவனும் ஆன்மீகத்தை பத்தி பேசலாமா? ஏய், அப்பன் கஜேந்திர சோழன் என்றால் சிதம்பரம். உனக்கு தெரியுமா? கஜேந்திர சோழன் சிதம்பரம். மகன் ராஜேந்திர சோழன் அரி, வரதராஜ பெருமாள் அரி. இந்த வேதத்தை படிக்கிற இவனும் யாருக்கு தெரியுமா? அப்பன் கஜேந்திர சோழன் சிதம்பரம், மகன் ராஜேந்திர சோழன் அரி, வரதராஜ பெருமாள். அத்தி அப்பன், வரதன் அரி. இதெல்லாம் தெரியாம ஒண்ணும் கிடையாது. அவன் என்கிட்டயே இந்த பூமிக்குள்ள ஆன்மீகத்தை பத்தியும் சித்தர்களை பத்தியும் இதை பத்தியெல்லாம் என்கிட்டயே பேசும்போது உங்களுக்கெல்லாம் இருக்கு. 2020 மகா சிவராத்திரி முடிஞ்சுது. அப்பமும் புரிஞ்சுக்கிடல. ஸ்டாலின் அயல் நாட்டு பேரு என் நாட்டுக்குள்ள வரவிட மாட்டேன். ஸ்டாலின் அயல் நாட்டு பேரு என் நாட்டுக்குள்ள வரவிட மாட்டேன்னு. உனக்கு இந்த கலைஞர் பையன் ஸ்டாலினை தான் தெரியும். ஆனா அயல் நாட்டு பேரு இந்த நாட்டுக்குள்ள உற்பத்தி அதிகமா பெருத்துட்டு நீங்களாம் அழிஞ்சு போவீங்க. உங்களை காப்பாத்துறது உடலை புதைச்சிக்கோ,
உடலை புதைச்சிக்கோ, நீ எரிஞ்சு அழிஞ்சு போயிடாத, வேற பிறவி ஆயிடாதுன்னு ஆரம்பத்தில் இருந்து சொல்லிக்கிட்டு வரல. இவனோட அதெல்லாம் பார்க்க நேரம் கிடையாது. கொரோனா நேரத்தில் வீட்டில் இருக்கும்போது நீ என்னத்தை பார்த்த, நீ அதே போல பார்க்க வேண்டிய வரும். புரியுதா? இது இருக்கும் போதே பார்த்துக்கோ, இருக்கும் போதே தெரிஞ்சுக்கோ. நீ இது இல்லைன்னா நீ இல்லைன்னு லெட்டர் வாங்கி எழுதும் போது யாருக்கு எழுதுவ? இப்ப இருக்க போய் உங்க ஆன்மீகத்தை பத்தி எல்லாம் என்னென்ன இவனை பேசுறான்னு பார்த்துக்கிட்டேன். இது இல்லைன்னா பார்க்க இயலாது. அப்போ உங்களோட ஆன்மீகம் எல்லாமே மூட நம்பிக்கை தான். உனக்கு சரஸ்வதி என்ன பிரம்மா என்னன்னு தெரியாது. திருவண்ணாமலை மகாவிஷ்ணு பிரம்மா காட்சி கொடுத்தா சிவன் யாருன்னு உனக்கு தெரியாது. உனக்கு பார்வதி என்ன விநாயகன் என்னன்னு தெரிஞ்சாதான் உனக்கு சிவனை தெரிய முடியும். உனக்கு அதே தெரியல. ராமன் வேற, பரமசிவன் வேற, பார்வதி வேற, சீதா வேற, இப்படி தானே எடுத்துக்கிட்டு இருக்க. அப்ப ராவணனே சரவணன், சரவணனே ராவணன் உனக்கு தெரியாது. தெரியும், தெரியுமாப்பா? தெரியும். இப்போ காலம் இருக்கு இல்லையா, 2024ங்கிறாங்க. இதை நான் அப்படியே 1990, 1989, 1980, 1945, 1939, அப்புறம் 2ஆம் உலகப் போர், 1ஆம் உலகப் போர்லாம் நடந்தது இல்லையா, அந்த காலகட்டத்துக்கு நான் கொண்டு போவேன் இயற்கையை வச்சு. நீ சொல்லிக்க வேண்டியதான், நான் 2024, 2025, 2026 இவரு ஆழ்வாரு அவரு ஆழ்வாரு. நான் பின்னாடி காலங்களை கொண்டு போறேன். புரியுதா? நீ நினைச்சுக்கோ, முன்னாடி போகலான்னு நினைச்சுக்கோ. நான் பின்னாடி காலங்களை கொண்டு போறேன். 1983 என்ன இருந்தது? 1983 நான் பிறந்த ஆண்டு, அந்த ஆண்டுக்கு கொண்டு போவேன். அதுக்கப்புறம் 2ஆம் உலகப் போர் எப்போ நடந்தது? 1945, அந்த உலகத்துக்கு கொண்டு போவேன். புரியுதா? அப்புறம் 1ஆம் உலகப் போர் எப்போ நடந்தது? அந்த உலகத்துக்கு கொண்டு போவேன். ஏன்னா காலங்களை சுழற்சியை நான் அப்படி கொண்டு போவேன். புரியுதா? அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு. ஆனா இதெல்லாமே பெருசு கிடையாது. உடல் ஆத்மாவை புதைச்சிக்கும். மதம் அல்ல. மனித உடல் மண்ணுக்கு. மகாபாரத கதை மண்ணுக்கு, உடல் மண்ணு, பாண்டவர் கண்ணு தான். இதான் உடல் ஆத்மா உள்ள பொருள். எப்பா உனக்கு தான் 5. அர்ஜுனன் தலை, கர்ணன் கண்ணு. அர்ஜுனன் தலை, கர்ணன் கரம், பாதம், ரதம். கிருஷ்ணன் ஓட்டுறார் ரதத்தை. அப்போ கர்ணன், அர்ஜுனன், ரதத்தை ஓட்டுறது கிருஷ்ணன். ஒரே உடல்ல கதை மட்டும்தான். அப்ப துரியோதனன் என்ன, குந்தியா தேவி என்னன்னு உங்களுக்கு தெரியாது. 2 மதி, கண்ணு தான் சகலதையும் காட்டிக்கிறது. ஆனா அந்த ரதம் நின்று போன உடனே நீ எரிச்சிடக்கூடாது. இதுதான் சனாதன தர்மம். கர்ணா உன் தர்மத்தை கூடு. அந்த தர்மத்தை வாங்கினார் பரமாத்மா. அந்த தர்மம் தான் கர்ணன், கண்ணன், அர்ஜுனன் இப்படிங்கிற ஒரு பொருள். உனக்கு மகாபாரத கதை என்ன, புத்தர் கதை என்னன்னு தெரியாது. உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே இருக்கு. காலகட்டம் முடிஞ்சுது. பரீட்சையெல்லாம் முடிஞ்சுது. இனிமே தீர்ப்பு தான். பரீட்சையெல்லாம் முடிஞ்சது, இனிமே தீர்ப்பு தான். எல்லாத்துக்கும் ஒரே ஜட்ஜ்மெண்ட் ராமேஸ்வரம். உலகத்துக்கே ராமேஸ்வரம் தான், ராமநாடு. எல்லாருக்குமே தீர்ப்பு தான். மதம்லாம் உடலுக்குத்தான் நீ உருவாக்கிக்கிட்ட. நம்ம எல்லாம் தீர்ப்பு என்னன்னு பாரு. வள்ளி விநாயகி தெய்வ யானை அறிவு, அம்மை அப்பன் துணை.